ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஹிஸ்ட்ரி 3rd லெசன் பார்த்துருவோம். ஓகேங்களா? தென்னிந்திய புதிய அரசுகள், அதாவது பிற்கால சோழர்களும் பாண்டியர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. ஓகேங்களா? பாருங்கள், பண்டைய சோழ அரசு காவேரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது. ஓகேங்களா? காவேரி ஆறு முக்கியமானது. தலைநகர் உறையூர், இப்போ இன்றைய திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா? அடுத்தது பாயிண்ட்டை பாருங்கள். 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தார். விஜயாலங்கிறவர் சோழ வம்சத்தை எடுத்திருக்காரு. தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். ஃபஸ்ட்டு பாருங்கள், விஜயாலனோட அரசாங்கம் தஞ்சாவூரை தலைநகராக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு வந்திருக்காரு. முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? கங்கை கொண்ட சோழபுரம் அதை தலைநகராக வச்சு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், முதலாம் ராஜராஜன் ரொம்ப முக்கியமானவர். இது இப்போ நான் சொல்கிறது அப்படி கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 கொடுத்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க பாயிண்ட்டை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள், சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். இது ஒரு பாயிண்ட்டு. தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். இது 3ஆம் பாயிண்ட்டு. அவருடைய கப்பற்படைகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழ ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. இது ஒரு பாயிண்ட். புகழ்பெற்ற ராஜேஸ்வரம் கோயில், அதாவது தஞ்சாவூரில் இருக்குல்ல பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், அவர் மகன் முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? தந்தையை போலவே பேரரசை விரிவுபடுத்தி நிறைய பகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த லைன் கொடுத்து யாரோட ஆட்சின்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலம். ஓகேங்களா? கங்கை கொண்டான் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளால் தான், முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? இவர் கங்கையை கைப்பற்றிருக்காரு. வட இந்தியாவில் படையெடுத்து கங்கையை, அந்த ஆறே கைப்பற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் இவர் இதை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணியிருக்காரு. அவருடைய கடற்படை விஜய பேரரசு தெற்கு சுமத்ரா. ஓகேங்களா? விஜய பேரரசு அப்போ தெற்கு சுமத்ரா அந்த இடத்துல இருந்திருக்கு. அதை கைப்பற்றி அவருக்கு துணை புரிந்ததுன்னா அது அவரோட கடற்படை தான். அடுத்து பாருங்கள், சோழ பேரரசின் சரிவு. முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் 3 பேர் திறமை இல்லாதவங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்தது யாருன்னா வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன். பாருங்கள், இவர் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்படுகிறாரு. அவரோட ஆட்சி முடியுது. அதாவது விஜயாலனின் வழி வந்த ஆட்சி முடிஞ்சுது. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசர் யாருன்னா ராஜேந்திர சாளுக்கியன். இவர் சோழ அரியணையை ஏறுகிறார். என்ன பேரில் வராருன்னா முதலாம் குலத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்குகிறார். அடுத்து பாருங்கள், இவருக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தேவையில்லாத போரெலாம் தவிர்த்துட்டார். ஓகேங்களா? இது ஒன்று. இதனால் அவங்கள்ட்ட சண்டைக்கு வந்தவங்கலாம் அப்படியே சரி சண்டை, நீ எங்கள் கூட சண்டைக்கு வரலையா, சரி ரைட், நான் உங்கள் இடத்துல அப்போ நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் இருந்த சோழ பகுதியில் எடுத்துக்கிட்டாங்க, கைவிட்டு போயிட்டு. அடுத்த பாருங்கள், பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழ கட்டுப்பாட்டில் இருந்ததும் அதுவும் போயிட்டு. அடுத்த பாருங்கள், காஞ்சிபுரத்தில் இருந்ததை தெலுங்கு சோழர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1279 பாண்டிய அரசன் யாருன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவர் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை நிறுவிட்டார். ஓகேங்களா? சோழ வம்சம் முடிஞ்சுது அதோட. இப்போ சோழ வம்சத்தின் நிர்வாகத்துறையை பற்றி பார்த்துடலாம் வாங்க. மூத்த மகனை யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சிக்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பேரரசை மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க, நிறைய மண்டலங்களாக. அந்த ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாடும் பல கூற்றங்களாக பிரிச்சிருக்காங்க. கூற்றங்கள்னால் கிராமங்களின் தொகுப்பு. இதை பாருங்கள், கிராம நிர்வாகமே மிகச்சிறிய அழகாகும். ஓகேங்களா? சோழ வம்சத்தில் இப்படி கேள்வி வைப்பாங்க. சோழ வம்சத்தின் மிகச்சிறிய அழகு என்னன்னு கேட்பாங்க. கிராமம், அப்படி இல்லைன்னா கூற்றம். விவசாய குடியிருப்புகள். ஓகேங்களா? இவங்க ஊர்கள் என அறியப்பட்டன. விவசாயம் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்கள ஊர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்து பேரை. அடுத்து மேலே பாருங்கள், பிராமணர். ஓகேங்களா? பிராமணர் கிராமங்களை சேர்ந்த
சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நிதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். ஓகேங்களா, சபையோர் இவங்கெல்லாம் அந்த துட்டு சம்பந்தமான இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்தது வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகிக்கினர். ஓகேங்களா, வணிகர் இருக்கிற குடியிருப்புகளை நகரத்தார் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கலைஞர்கள் அப்புறம் தங்க வேலை மண்பாண்டம் அந்த எல்லா வேலையும் செய்கிறோம் எல்லாருமே நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க. நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்திருக்காங்க. ஓகேங்களா, நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்த்து வச்சுருக்காங்க. அடுத்த பாருங்க முக்கியமானது உத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேங்களா, இது இந்த ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. உத்திரமேரு கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம். முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த கல்வெட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பிலும் இருந்து, அதாவது வார்டு. ஓகேங்களா, குடும்பில்னா வார்டு, குடும்பம் கிடையாது. உறுப்பினர் ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினர் ஒருத்தனை எடுத்து 30 வார்டு இருந்திருக்கு ஒருத்தன். போட்டியிடும் ஆடவர் 35 to 70 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அந்த போட்டியிடுற ஆளுக்கு நிலம் இருக்கணும். ஓகேங்களா, அவர் ஒரு நிலத்துக்கு சொந்தமானவராக இருக்கணும், சொந்த வீடும் இருக்கணும், 2 இருக்கணும். அடுத்தது பாருங்கள் வருவாய். சோழ அரசோட பொது வருவாய் என்னென்னா நிலவரி. ஓகேங்களா, அது காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, முக்கியமான அவ்வளோதான். அடுத்த பாருங்கள் நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். வேளாண் வகை அப்படின்னா நிலங்களின் வேளாளர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, உளுக்குடி என்பவர்களுக்கு நில உரிமையாளர்களாக இருக்க முடியாது, அந்த நிலத்தோட ஓனராக இருக்க முடியாது. ஓகேங்களா, உளுக்குடின்னு அப்படிங்கிற அந்த இனத்தவர்கள். அடுத்து பாருங்கள் நில உடைமையாளர்கள் விளைச்சலில் பெரும்பகுதியே எடுத்திருக்காங்க. உளிக்குடிகள் அங்கே வேலை பார்க்குறவங்க விளைச்சலில் சிறிய பகுதியை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்திருக்காங்க. சமூகத்தின் இடைநிலை மட்டத்தில் போர் செய்வரும் வணிகர்களும் இருந்திருக்காங்க. அடுத்து நீர்ப்பாசனம் பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, யாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழன் 16 மைல் நீளம் கொண்ட ஒரு ஏரி கட்டியிருக்காரு. ஓகேங்களா, தடுப்பணை கட்டி அந்த ஏரியை பாதுகாத்திருக்காரு. அடுத்து பாருங்கள் தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். ஓகேங்களா, தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். ஓகேங்களா, நீரை வடி அப்படிம்பாங்கள்ல, அப்போது தேவையில்லாத நீரெலாம் வடிச்சிருவோம். அது பாருங்க தேவையான நீரை வேணும் அப்படின்னா நம்ம வாயில் தான் தண்ணி ஊற்றுவோம். அதனால் தேவையான நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். ஓகேங்களா, பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்த பாருங்க நாடு அளவில் இருந்துச்சுன்னா நாடு வாய்க்கால், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீர் விநியோகம் பண்ணுறது எப்படின்னா சுற்றுமுறையில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ மலையிலேருந்து வருது, அப்புறம் ஆறு ஏரி அப்படி இப்படின்னு போகும்போது அப்படியே அதை ஒரு ரொட்டேஷன் முறையிலேயே சேவ் பண்ணி ரொம்ப பாதுகாத்துருக்காங்க. இப்போ உள்ள கூறுகட்ட குப்பையில் தான் ஒன்றும் பார்க்க முடியாங்க. அடுத்த பாருங்கள் மதம். சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர்கள். ஓகேங்களா, சிவபெருமானின் திருவிளையாடல்களை நாயன்மான்கள் பாடல்களாக இயற்றியிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பியார் அதை தொகுத்து திருமுறைகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ அடுத்து பாருங்கள் சோழர்களின் கல்வி பணி. இதை பாருங்கள் ரொம்ப முக்கியம். 1ஆம் ராஜேந்திரன் எண்ணாயிரம், இப்போ தற்போதைய விழுப்புரம். ஓகேங்களா, அதில் ஒரு வேத கல்லூரியை நிறுவியிருக்காரு. அக்கல்லூரியில் 14 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, 340 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள் புதுச்சேரியில் இருக்கிற திருபுவனை அப்படிங்கிற ஊர்லேயும் செங்கல்பட்டு, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இது முக்கியமானது. திருமுக்கூடல் அப்படிங்கிற அந்த ஊர் செங்கல்பட்டில் தான் இருக்குது. அங்கேயும் கல்லூரிகள் நிறுவியிருக்காங்க. பெரிய புராணம் கம்பராமாயணம் இக்காலப்பகுதியை சேர்ந்தவையாகும். முக்கியமானது. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள் வணிகம். இதை 2 வகையாக இருக்குது, அதாவது 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார். கீல்டு அப்படின்னா வணிக குழு அமைப்பு. ஓகேங்களா, பாருங்கள் 5 வண்ணத்தார்னா மேற்கு ஆசியர்கள், அரபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. ஓகேங்களா, 5 வண்ணத்தார்னா ஏன்னா கடல் கடந்து வணிகம் செய்திருக்காங்க அவங்கெல்லாம் போய். அடுத்தது மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. காலப்போக்கில் இவ்விரு அமைப்புகளும் 500 திசை 1500. ஓகேங்களா, 500 நம்ம உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குற ஆள், திசை 1500 அப்படின்னா வெளியே போய் கடல் கணிந்து வேலை பார்க்குறவங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. சோழர்களை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பிற்கால பாண்டியர்களை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, தேங்க்யூ டு ஆல்.